ஆளுநர் பதவி என்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பதவி இல்லை. நாம் காலனியில் வாழ்ந்த போது, காலனி ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது கொண்டு வரப்பட்ட ஒரு பதவி அது. ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியை கண்காணிப்பதற்காக ஒரு நபரை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மொழியினுடைய வளமையை, தன்னுடைய பண்பாட்டு சிறப்பை, தங்களினுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய மொழியை எப்படியெல்லாம் வளர்த்துக் கொள்வது, செழுமைப்படுத்துவது என்பதாக பேசி தங்களுக்கான சட்டப்பேரவையில் அதற்கான முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு இங்கே இருக்கின்ற இந்த ஆளுநர் அமைப்பு முறை குறுக்காக நிற்கிறது. வேண்டுமானால் மத்திய அரசோடு தொடர்புக்கு ஒரு நபர் வேண்டும் என்றால், ஒரு அதிகாரி வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் என்று ஒருவர் இருக்கிறார். தலைமைச் செயலகத்தினுடைய உயரதிகாரி, அவர்தான் நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். அறமும் ஆற்றலும் கொண்ட அன்பார்ந்த தோழர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மாநிலங்களுக்கு ஆளுநர்கள் தேவையில்லை என்கின்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழக மக்கள் முன்னணி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் சுப்பு மகேஷ் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கத்தை விளக்கி உரையாற்றி இருக்கின்ற தோழர் தங்க குமரவேல் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இடதுசாரிகள் பொது மேடையினுடைய தோழர் துரை மதிவாணன் அவர்களே, இந்த நிகழ்விலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர் பேரமைப்பினுடைய ஐயா அயனாவரம் முருகேசன் அவர்களே, தாளாண்மை உழவர் இயக்கத்தினுடைய தோழர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களே, சமவெளி விவசாயிகள் இயக்கத்தினுடைய ஐயா பழனிதாசன் அவர்களே, இடதுசாரிகள் பொதுமேடையினுடைய தோழர் அருணாச்சலம் அவர்களே, தமிழ் தேசிய மீட்சி இயக்கத்தினுடைய தோழர் மீரா காந்தி அவர்களே, புரட்சிகர இளைஞர் முன்னணியினுடைய தோழர் அறிவன் ஆதி அவர்களே, தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் மொழியமுதன் அவர்களே, தமிழர் உரிமை இயக்கத்தின் தோழர் சந்திரசேகர் அவர்களே, மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய தோழர் ராவணன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தங்களினுடைய கருத்துக்களை உரையாற்றி சென்றிருக்கின்ற தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர் குணசேகரன் அவர்களே, தமிழ் வழி கல்வி இயக்கத்தின் ஐயா சின்னப்ப தமிழர் அவர்களே, செம்பை ஊற்று பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தோழர் வேணுகோபால் அவர்களே, எனக்கு பின்பாக உரையாற்றவிருக்கின்ற தோழர் பாவல் அவர்களே, மக்கள் அதிகாரம் அமைப்பின் தோழர் காளியப்பன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சக்திவேல் அவர்களே, தமிழ் மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய நெறியாளர் பேராசிரியர் ஐயா ஜெயராமன் அவர்களே, தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் பொழிலன் அவர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்றவிருக்கின்ற தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் மருது குமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இன்றுதான் சனிக்கிழமை. ஆனால் நேற்றோடு தமிழ்நாட்டில் சனி பெயர்ச்சி நடந்திருக்கிறது. ஆளுநர் நேற்றோடு தமிழ்நாட்டை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறார். அவர் அகற்றப்பட்டிருப்பதற்கு தமிழக மக்கள் முன்னணியினுடைய
உழைப்பு ஒரு பெரிய காரணம் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இது பேச்சுக்காக அல்ல. ஒரு கோரிக்கையை பல அமைப்புகள் வைப்பார்கள். அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டவுடன் இது எங்களுடைய கோரிக்கையை ஏற்று நடைபெற்றது, இது எங்களினுடைய கோரிக்கையை ஏற்று நடைபெற்றது என்று எல்லோரும் தம்பட்டம் அடித்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றது தமிழக மக்கள் முன்னணிக்கும் ஆளுநருக்குமான மோதல்தான். தமிழக மக்கள் முன்னணி என்ன கருத்தை முன்வைக்கிறதோ அதற்கு நேர் எதிரான கருத்தை தொடர்ந்து ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வைத்து வந்தார்கள். திருக்குறள் அதனுடைய விளக்க உரையில் பார்ப்பனர்கள் பார்ப்பனிய சார்பான கருத்துக்களை திணித்திருக்கிறார்கள். அவற்றை நீக்கி அதனுடைய உண்மையான மெய்ப்பொருளை இந்த தமிழ் மக்களிடையே நாம் பரப்ப வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழக மக்கள் முன்னணி திருக்குறள் மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டை நடத்தக்கூடாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல தலைவர்கள் நீதிமன்றம் வரை சென்றார்கள். ஊடகங்களிலே கருத்துக்களை பரப்பினார்கள். ஆனால் அந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. அப்படி அந்த மாநாடு முடிந்ததற்கு அடுத்த நாள், அந்த மாநாடு முடிந்த அடுத்த நாள் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசிய போது திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் மெய்யானவை அல்ல, அவர் ஒரு சனாதனவாதி தான், அவருடைய திருக்குறளையே நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் இதுநாள் வரை திருக்குறளை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்பதாக பேசினார். அதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. அதே போல தமிழ்நாட்டினுடைய சான்றோர்கள் ஆளுமைகள் பலரும் சனாதனத்திற்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆளுமைகளினுடைய வரிசையில் ஐயா வள்ளலாரும் வருகிறார். எனவே வள்ளலாருக்கு ஒரு பெரும் விழா ஒன்றை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தமிழக மக்கள் முன்னணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை தோழர் பொழிலன் அவர்களுடைய முயற்சியில் வள்ளலாருக்கான ஒரு பெரிய விழா ஒன்றை சென்னையில் எடுக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சி முடிந்து 3 நாட்களுக்கு பின்பாக வடலூர் வந்த ஆளுநர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை வேண்டுமெனவே ஏற்பாடு செய்து அந்த நிகழ்விலே பங்கேற்று பேசிய போது அவர் சனாதனத்திற்கு எதிரானவர் அல்ல, அவர் சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் என்பதாக பேசினார். வள்ளலாரினுடைய என்ன கருத்தோ அந்த கருத்தை அதற்கு நேர் எதிரான கருத்தாக பிரித்து பேசினார் ஆர் என் ரவி. இதற்கும் கூட தமிழ்நாட்டினுடைய பல ஜனநாயக சக்திகள் அமைப்புகள் தங்களினுடைய கண்டனங்களை பதிவு செய்தன. இப்படி தமிழ்நாட்டினுடைய மரபை மாண்பை கொச்சைப்படுத்தும் விதமாக திரிக்கும் விதமாக தொடர்ந்து அவதூறி பரப்பு வந்தார் ஆர் என் ரவி. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஆர் என் ரவிக்கு எதிராக ஆர் என் ரவியை நீக்க வேண்டும் என்பதற்காக தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தது தமிழக மக்கள் முன்னணி. நிறைய பேர் நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கும் போது எதற்காக இந்த ஆளுநரையே நாம் கட்டி எழுது கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு இங்கே நாம் ஒன்றை சொல்ல வேண்டும். ஆளுநர் பதவி என்பது ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பதவி இல்லை. நாம் காலனியில் வாழ்ந்த போது காலனி ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த போது கொண்டு வரப்பட்ட ஒரு பதவி அது. ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியை கண்காணிப்பதற்காக ஒரு நபரை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது, மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு விட்டன, மொழிவாரியாக அவைகள் பிரிக்கப்பட்டு விட்டன. ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய மொழியினுடைய வளமையை, தன்னுடைய பண்பாட்டு சிறப்பை, தங்களினுடைய கலாச்சாரத்தை, தங்களுடைய மொழியை எப்படியெல்லாம் வளர்த்துக் கொள்வது, செழுமைப்படுத்துவது என்பதாக பேசி தங்களுக்கான சட்டப்பேரவையில் அதற்கான முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதற்கு இங்கே இருக்கின்ற இந்த ஆளுநர் அமைப்பு முறை
குறுக்காக நிற்கிறது. இந்த ஆளுநர்கள் யாரால் கொண்டு வரப்படுகிறார்கள் என்று சொன்னால், இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்டவரா என்றால் அதுவும் இல்லை. எங்கிருந்தோ ஒரு நபரால், ஒரு அதிகார வர்க்கத்தால் தமிழ்நாட்டை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய முடிவுகளை ஏற்று அதற்கு கையொப்பமிடுவதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். அப்படியெல்லாம் ஏற்க முடியாது என்று சொல்லி மக்களால் கொண்டு வரப்பட்ட, மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மக்களாட்சிக்கு எதிராக இங்கே போடுகின்ற தீர்மானங்களை எல்லாம் கிடப்பில் போடுவது. ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், கிடப்பில் போட்டு விட்டாலே அது ஒன்றுமில்லை என்றுதான் பொருள் என்று கேலி பேசுவது. இப்படியான ஒரு மோசமாக ஆளுநராக அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு பதவி இங்கே தேவையில்லை என்று பல ஆண்டு காலமாக நமது தலைவர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். மக்களாட்சியில் ஆளுநர் பதவி என்ற ஒன்று தேவையில்லை. இப்போது தமிழக மக்கள் முன்னணியும் தொடர்ந்து அது உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து அந்த கொள்கையை, கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. வேண்டுமானால் மத்திய அரசோடு தொடர்புக்கு ஒரு நபர் வேண்டும் என்றால், ஒரு அதிகாரி வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் என்று ஒருவர் இருக்கிறார். தலைமைச் செயலகத்தினுடைய உயரதிகாரி அவர்தான் நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இங்கே முதல்வர் இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போல நிர்வாக பிரிவுகளினுடைய உயர் பதவியாக தலைமைச் செயலாளர் இருக்கிறார். அவர் போதும். தலைமைச் செயலாளர் அரசினுடைய கருத்துக்களை கேட்டு மத்திய அரசுக்கு சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் வேண்டும் என்றே செயற்கையாக மாநில அரசுகளினுடைய கருத்துக்களை முடக்குவதற்காக, அவர்களினுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் தடுப்பதற்காக கொண்டு வந்து இந்த ஆளுநர்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த ஆளுநர்கள் இப்போது இங்கே இருந்து வெளியேறி சென்றிருக்கின்ற RN ரவி மட்டுமல்ல, பல ஆளுநர்கள் இருக்கிறார்கள். இன்று பாண்டிச்சேரி எல்லாம் இவ்வளவு மோசமாக கெட்டழிந்து போனதற்கான காரணம் அங்கே போடப்பட்ட ஆளுநர் தான். ஒரு மாநிலத்தை கெடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய தன்மையையே ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டுமானால் யாராவது ஒரு மோசமான ஆளுநரை கொண்டு போய் அங்கே போடுவார்கள். இங்கே இருந்து போயிருக்கின்ற RN ரவி ரொம்ப தொலைவில் போகவில்லை, கேரளாவுக்கும் அவர் பொறுப்பு அதிகாரியாக இருப்பார் என்பதாக சொல்லுகிறார்கள். இப்படி தங்களுக்கு அரசியல் ரீதியாக மாற்று கருத்தோடு இருக்கின்ற, சனாதனத்திற்கு எதிராக இருக்கின்ற, சமத்துவத்தை நேசிக்கின்ற, அனைத்து மக்களையும் ஜனநாயக பூர்வமாக அணுகுகின்ற அரசுகளுக்கு எதிராக ஆளுநர்களை ஏவுகிறது பாசிச மோடியினுடைய அரசு. எனவே RN ரவி மட்டுமல்ல, இந்த ஆளுநர் முறை என்பதே இந்தியாவிற்கு தேவையில்லை, தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே தேவையில்லை என்கின்ற ஒரு கருத்தை மிக ஆணித்தரமாக தமிழ்நாட்டில் வைத்து போராடுவது மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் அப்படியான கருத்தை கொண்டு செலுத்துவதற்குரிய ஒரு பெரும் போராட்டத்தை, அதற்கான திட்டத்தை தமிழக மக்கள் முன்னணி இங்கே செயல்படுத்துவதற்கான ஆயத்தமாக இருக்கிறது. அப்படியான செயல்பாட்டில் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். தமிழக மக்கள் முன்னணியினுடைய செயல்பாட்டிற்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.